ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த தான் ப்ரீவியஸ் யூனிட்டோட கண்டினியூஷன் தான் பார்த்துன்னு வரோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான். ஆல்ரெடி 50 சொல்லியிருக்கேன். இது 51 சிபிஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 52 வந்து வெஜனைட்டிஸ், 53 ஆன்டினேட்டல் கேர். ஸோ மோஸ்ட்டாக கொஷின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் 54 வந்து ஐவி தெரப்பி அண்ட் ஃப்ளூயிட்ஸ், என்னென்ன டிஎன்எஸ் ஆர்எல் என்னென்ன கண்டிஷனுக்கு, எவ்வளோ அதனுடைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓஆர்எஸ்ஆர் இதெல்லாம் கேட்பாங்க. ட்ரையேஜ் க்ரீன் கலராக இருந்தால் நறுக்கும், ரெட் கலர் இருந்தால் பிளாக் கலர். ஸோ இதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் 56 வந்து ஈட்டிங் டிஸார்டர், அனரெக்சியாவா, புலிமியா நர்வஸாவா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாமே இதை வச்சு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. 57 வைட்டல் சைன்ஸு, நியூபார்ன்லேருந்து அடல்ட் வரைக்கும். இப்போ நியூபார்ன், இன்ஃபேண்ட்டுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர், அடலசன் இருந்தால் ப்ரீ ஸ்கூலர், அடலசன், அடல்ட்டு. ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதோடைய நார்மல் வேல்யூஸ் எல்லாமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தோட ஏஜ் குரூப் வைஸ் வந்து ஃபுல் சார்ட்டில் உள்ள வீடியோ போடுறேன். 58 இது ஓபிஜினுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கன்ஃபார்மாக 3 கொஷின்ஸ் ஒரு 4 கொஷின்ஸ் கன்ஃபார்ம் இதில் வந்து கேட்குறாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போடுறேன். எனர்ஜி, ப்ரோட்டீன் எனர்ஜி, மால் நியூட்ரிஷன்ஸ். ஸோ இதை வச்சு இப்போ புதுசாக கேட்குறாங்க. ஸோ அதனால தான் ப்ரெக்னென்சியாக இருந்தால் எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், கலோரிஸ் எடுத்துக்கணும். இதே நான் லாக்டேட்டிங் உமனாக தான் எவ்வளோ எடுத்துக்கணும், இது நான் ப்ரெக்னென்சி இருந்தால் எவ்வளோ எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனோட ப்ரீஃபாக நான் எடுக்கிறேன். எமர்ஜென்சி ட்ரக் மேனேஜ்மெண்ட் 16th. ஸோ எமர்ஜென்சி ட்ரக்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்க்கு கொடுப்பாங்க, கம்யூனிட்டிஸ், இது இல்லாத கொஷின்ஸ் பேப்பரே இல்லை. ஸோ அதனால் மேபி இப்போ அது இஎஸ்ஐயில் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங்கு, ஹேண்ட் வாஷிங். ஸோ இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே இது தெரியும். ஹேண்ட் வாஷிங்கில் 7 ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க, மொமெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங், மெடிக்கல் ஹேண்ட் வாஷிங். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கணும், எவ்வளோ மினிட்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிசிஎஸ்னுடைய நார்மல் வேல்யூ, ஆவரேஜு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சூச்சர்ஸ்னுடைய டைப்ஸு. ஸோ சிலிக்கானா, எத்திலான், அப்சர்பிள், நான் அப்சர்பிள் சூச்சரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எனிமா வந்து என்ன கண்டிஷனுக்கு என்ன எனிமா கொடுப்பாங்க, என்ன பொசிஷனில் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹைட்டில் கொடுப்பாங்க. ஸோ சோப் அண்ட் வாட்டர்னா எவ்வளோ ஹைட்டில் கொடுப்பாங்க, பாஸ்பிட் எனிமா. ஸோ அது மாதிரி நிறைய எனிமா இருக்குது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்கார் ஸ்கோருடைய ஆவரேஜ் வேல்யூ, நார்மல் வேல்யூ, லோ வேல்யூ. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டியூபர்குலோசிஸ்னால் டாட்னுடைய ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க. டியூபர்குலோசிஸ்க்கு என்னென்ன மெடிசன்ஸ் எடுப்பாங்க, அது எத்தனை மாதத்துக்கு எடுப்பாங்க, ஐசோலேஷன் எதனா வைப்பாங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஹெப்படைட்டிஸ் பினுடைய ஹெச்ஐவினுடைய இது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீடல் ஸ்டிக் இன்ஜுரினா அதுவுமே ஒரு கொஷின்ஸ் இருக்குது. ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெர்க்குரி ஸ்பில் ஆச்சுன்னா என்ன இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. சைக்காட்ரிக் டெர்மினாலஜி. ஸோ இது இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கணும். ரிஃப்ளாக்டிவ்ஸ் எரர், அதனுடைய ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மயோப்பியாவா, ஹைப்பர் மயோப்பியா. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் வைஸு ஸ்டெரிலைசேஷன் ஆட்டோக்ளேவ் பண்ணுவாங்களா, இல்லைனா ஹார்ட் ஓவன், ஏர் ஓவன். ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன்லேயே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் என்னென்ன வேக்சின் இருக்கலாம், இல்லை ட்ராவலிங் அப்போ எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன கண்டிஷன் வைஸ் உங்கள்கிட்ட தினமும் ஒரு கண்டிஷன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு இதை விட வேறு எதனா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த டாப்பிக்கை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். நான் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.